श्री श्रीरामचंद्र श्री सीता लक्ष्मण भरतशत्रुघ्न हनुमत समेत श्री कोदंडरामस्वामी परब्रह्मणे नमः। श्री अबद्धमंडलेश्वर समेत श्री भक्तोत्सव तिरुवडिगेश्वरम श्री योगानंद स्वामी तिरुवडिगेश्वरम श्री कुमारस्वामी तिरुवडिगेश्वरम श्री अनंत संगे नायक समेत श्री तिरुवेंकटराय तिरुवडिगेश्वरम श्री रुक्मणी नायक समेत श्री पार्थसारथि पेरुमाள் तिरुवडिगेश्वरम ஆழ்வார் எம்பெருமான ஜீவன் திருவடிகேஸ்வரன். எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோரையும் இந்த கலியுகம் சத்சங்கம் மூலமாக வரவேற்கிறோம். கலியுகம் குரூப் பற்றி இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரியாதவருக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இந்த குரூப் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல பார்த்தசாரதி பெருமாள் சந்நிதியில் நம்மாழ்வார் வைபவம், கூடத்தாழ்வார் வைபவம், திருவெங்கடேஸ்வரர் வைபவம், பக்த பிரகலாதன் போன்ற பல நாடகங்கள் ஆச்சாரியர் கிருபையால் நடத்தியிருக்கோம். சம்மர் கேம்ப்ஸ் நடத்தியிருக்கோம். ஸ்ரீ வைஷ்ணவ் மரியம் என்ற கோர்ஸ் ஆரம்பிச்சு அதுலேயும் நிறைய பேர் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஆனுவல் டே முன்னிட்டு ஹிஸ்டரி ஆஃப் ராமானுஜா என்ற டைட்டில் இந்த ஆப்பேரி லீவில் 10 காம்படிஷன் நடத்தினோம் குழந்தைங்களுக்கு. அதில் யார் யாரெல்லாம் வின் பண்ணாலும் அவளுக்கு பரிசு கொடுக்கத்தான் இந்த ப்ரோக்ராம். ஸ்ரீ எம்பெருமான் கிருபையோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜதவேத ஆசந்தமானமாவரோ ராமானுஜதவேத ஆசந்தமானமாவரோ யதிராஜன கவேத ஆசந்தமானமாவரோ तेरा जन करेद आसमान मावरो तेरा जन करेद आसमान मावरो तेरा जन करेद आसमान रामानुजतवेद आसंतमानमावरो तेरा जनक वेद आसंतमानमावरो ஒரு தரம் நமோ ராமானுஜாய என்று சொன்னான் போதுமே. கதகதிகளே நாமம் சொல்ல வேண்டுமா? ஒரு தரம் நமோ ராமானுஜாய
பரதனேக்கு வேறு நாமம் சொல்ல வேண்டுமா? குரு பரம்பரையாக கலைவர் அவரே நம் உடையவர். குரு பரம்பரையாக கலைவர் அவரே நம் உடையவர். அரவினாலே அவதாரம் மாலரவினாலே அவதாரம் உடையவர். அரவினாலே அவதாரம் ஸ்ரீ எதிராஜதியர்களையும். அரவினாலே அவதாரம் ஸ்ரீ எதிராஜதியர்களையும். ராமானுஜரேது ஆசம் சரமானமாவரோ எதிராஜனுக்கு வேறு ஆசம் சமானமாவரோ. ஸ்ரீமதி ராமா. இப்போது கலியும் கெடும் குழுவினர் வழங்கும் ராமானுஜர் வைபவம். பெருமாள் ஆதிசேஷனர் கீழே பூலோகத்துக்கு போய் எல்லாரையும் திருத்தி தன்கிட்ட அழைச்சிட்டு வரணும்னு அனுப்புறாரு. அவரும் கேசவ சோமயாஜிக்கும் காந்திமதிக்கும் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து அவதரிக்கிறாரு. அவருடைய மாமாவான பெரிய திருமலையை நம்பி அவருக்கு இளையாழ்வார்னு பேர் வைக்கிறார். இளையாழ்வார் யாதவ பிரகாசர் கிட்ட வேதாந்தம் கத்துக்க போனார். அப்போ அவரோட தம்பியான கோவிந்தனும் அவரோட வந்து படிச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் இளையாழ்வார் யாதவ பிரகாசருக்கு என்ன தேய்ச்சி விட்டு இருந்தார். அப்போ இந்த சுருவாக்கியத்தில் கப்பியாகம் என்றால் குரங்கின் பெரும்பாகம் போன்ற சிவந்த தாமரை போன்ற கண்கள் என்று அர்த்தம். என்ன ஆயிற்று? ஏன் அழுகிறாய்? கவி என்ற சொல்லுக்கு நீரை குடிக்கும் சூரியன் என்று அர்த்தம். ஆசா என்றால் ஆதாரமாக கொண்ட என்று அர்த்தம். அந்த சூரியனை ஆதாரமாக கொண்ட தாமரை போல எம்பெருமானுடைய கண்கள் என்ற அர்த்தம் சொன்னதை விட்டு தாழ்ந்த அர்த்தம் கேட்டவாறு துக்கமாயிற்று. நான் கூறியபடி கேட்பதனால் என்னிடம் வாசிக்கலாம், இல்லாவிட என்னை விட்டு போகலாம். யாதவ பிரகாசருக்கு ராமானுஜன் மேலே இருந்த கோபத்துல அவரை கொன்னுடணும்னு முடிவு பண்றார். கங்கை யாத்திரைக்கு போகலாம்னு ராமானுஜரை அழைச்சிட்டு போறார். அங்க கங்கையில அவரை தள்ளி அவரை கொன்னுடணும்னு முடிவு பண்றார். ராமானுஜரை தள்ளிட்டாங்களா? இல்ல, கோவிந்தன் இவர்களுடைய திட்டத்தை அறிஞ்சிட்டு ராமானுஜரை வேற வழியா அனுப்பி வச்சுட்டார். அப்பாடா, அப்புறம் என்ன ஆச்சு? ராமானுஜர் ஒரு அடர்ந்த காட்டுல மாட்டிக்கிறார். வழி தெரியாம தவிச்சுட்டு இருக்கார். அப்போ நாங்கள் காஞ்சிபுரத்திற்கு செல்கிறோம். வரலாமே, இப்போது இருட்டாகிவிட்டது. இங்கு சற்று தங்கிவிட்டு பின் செல்லலாம். எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும். விடிந்தவுடன் பார்த்துக் கொள்ளலாம். இவ்வளவு ஆசையை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. இது காஞ்சிபுரம். வேலையாக வந்தது. வேலை பெருமாளும் பெருந்தேவ தாயாரும் எம்பெருமானின் கௌரவ குணத்தை என்னவென்று சொல்வது? அன்னியிலிருந்து அங்கிருந்த சாலைக்கீழத்திலிருந்து தேவ பெருமாளுக்கு தினமும் தீர்த்தம் கொண்டு போய் கொடுத்திருந்தார் இளையாழ்வார். அப்பயே அங்க யாதவ
பிரகாசர் ராமானுஜர் தேடலையா? தேடி கிடைக்காம அவருக்கு காட்டுல மிருகங்களால ஏதோ ஆபத்து வந்திருக்கும்னு நினைச்சு கிளம்பிட்டார். அப்புறம் கோவிந்தன் கங்கையில நீராடும் போது அவருக்கு கையில ஒரு லிங்கம் கிடைக்க யாதவ பிரகாசர் அவரை ரொம்ப கொண்டாடினார். கோவிந்தன் காலாஸ்தியில இருந்து கொண்டிருக்கார். யாதவ பிரகாசர் பயணம் முடிஞ்சு காஞ்சிக்கு வரார். அங்க இளையாழ்வாரை பார்த்து ஆச்சரியப்படுறார். இளையாழ்வாரும் நடந்த விஷயங்களை சொல்றார். காஞ்சியில் இருந்த 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஆளவந்தார் கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றார். ஆளவந்தாரும் ஆச்சரியப்பட்டு இளையாழ்வாரை பார்க்க காஞ்சிக்கு வரார். திருக்கட்சி நம்பிகள் கிட்ட இளையாழ்வார் யாருன்னு கேட்டு அவர் தூரத்திலிருந்து பார்த்து முதல்வன் இவன் என்று கடாட்சிக்கிறார். தேவபெருமாள் கிட்ட இவர்தான் நம் தரிசனத்துக்கு தலைவராய் வரணும்னு சரணாகதி பண்றார். ஆளவந்தார் யார்? திருக்கட்சி நம்பியா? ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்துல நம் தரிசனத்தை நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்த ஆச்சாரியர். அவர் சிஷ்யர் தான் திருக்கட்சி நம்பி. திருக்கட்சி நம்பி தேவபெருமானிடம் ஆளவட்ட கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். தேவபெருமான் அவரோட பேசுவாராம். அப்புறம் என்னாச்சு? ராமானுஜர் பிரம்மரட்சத்தை ஊட்டின கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. காஞ்சியில் இருக்கிற ராதாவோட பெண்ணுக்கு ஒரு முறை பிரம்மரட்சஸ் பிடிச்சிருக்கு. அதை ஓட்டுறதுக்கு யாதவ பிரகாசரை கூப்பிட்டார். அப்போ உங்களை அழைத்து வர சொன்னார். யாதவ பிரகாசன் உன்னை போகச் சொன்னார் என்று அந்த பிரம்மராட்சசிடம் சொல்லுங்கள். யாதவ பிரகாசன் உன்னை போகச் சொன்னார். நான் அவரை போகச் சொன்னேன் என்று சொல்லுங்கள். நான் இந்த மந்திரத்துக்கெல்லாம் போக மாட்டேன். நீ போன ஜென்மத்தில் முடிம்பாய் பிறந்து மதுரந்தகத்தில் இருந்தாய். ஸ்ரீரங்கத்திலிருந்து அங்கு வந்த பக்தர்கள் சாப்பிடும் போது அவர்கள் சிந்தின பிரசாதத்தை உண்டதால் உனக்கு இந்த வித்வான் ஜென்மம் உண்டானது. நானோ பிராமணனாய் பிறந்து யாகம் செய்யும் போது அந்த மந்திரத்தில் குற்றங்கள் உண்டானதால் பிரம்மராட்சசானே. நீ யாகும் நாள் போவாய். நிலம் வாசிக்கிறவர்களில் ஒருவர் நித்தீஸ்வரர்களின் தலைவராய் இருப்பவர். அவர் சொன்னால்தான் போவேன். ராமானுஜா, இந்த பிரம்மராட்சசன் இரட்டு. நீ விட்டு போ. உன்னுடைய திருவடி தாமரைகளை என் தலைமையில் வைத்தால் தான் நான் போவேன். நான் போனதற்கு அடையாளமாக இந்த மரத்தை முறித்துக் கொண்டு போகிறேன். யாதவ பிரகாசர் மறுபடியும் சிதிவாக்கியங்களுக்கு தப்பான அர்த்தம் சொல்ல ராமானுஜர் அவரை விட்டு விலகி திருக்கட்சி நம்பிகள் சொன்னபடி தீர்த்தவேங்கலியம் செஞ்சு கொண்டிருக்க ஒரு முறை ஸ்ரீரங்கத்தில் ஆளவந்தாருக்கு உடம்பு முடியாம போனது. அவர் பெரிய நம்பிகளை கூப்பிட்டு இளையாழ்வார் அழைச்சிட்டு வரும்படி சொன்னார். அவரும் இளையாழ்வாரை அழைச்சிட்டு வரார். ஆனா இளையாழ்வார் வரத்துக்குள்ள ஆளவந்தார் பரமபடிச்சிட்டார். இளையாழ்வார் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆளவந்தார் சேவிக்கிறச்சே அவர் 3 விரல்கள் மட்டும் மடங்கி இருந்ததை பார்த்தார். இதற்கு முன்னாடியே இப்படி இருக்குமான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னார். அப்போ அவருக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் இருக்கான்னு கேட்டார். அப்போ அங்க இருக்கிறவா அவர் வியாக்கியானம் சொல்லும் போது 3 விஷயங்களை சொல்லுவா. அது என்னதுன்னா, வியாசர் பராசரரின் உதவிகளை நினைத்தல், நம்மாழ்வாரிடம் பெருத்த விருப்பம், வியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத் வைத்த முறையில் வியாக்கியானம் செய்தல். இந்த 3 தான் அது என்று சொன்னார். உடனே இளையாழ்வார் பெருமாளோட கிருபையும் ஆளவந்தாரோட கிருபையும் இருந்தா இந்த எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று சொன்னார். உடனே ஆளவந்தாரோட 3 விரல்களும் நிமிர்ந்தன. அப்படியா? ஆச்சரியமாக இருக்குது. இளையாழ்வார் மறுபடியும் காஞ்சிபுரம்
அகமிவ பரந்தத்துவம். அனைத்து தேவதைகளை காட்டிலும் நானே சிறந்தவன். தர்சனம் வேதையை வச்ச வேதம் வேதத்தை தான் சொல்லுகிறது. உபாயேஷு பிரகசிஷ்டாத்து வைகுண்டத்தை அடைவதற்கு என் திருவடியே ஒரே வழி. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். சரணாகதி செய்தவன் அவனுடைய கடைசி காலத்தில் என்னை நினைக்கவில்லை என்றாலும் நான் அவனைத்தான் நினைக்கின்றேன். தேகாவசானே முக்தி சியாத்து. சரணாகதி செய்தவனுடைய வாழ்வின் முடிவில் அவன் சரீரம் விட்டதும் முக்தி நிச்சயம். பூர்ணாச்சாரியம் சமாசிரித்து பெரிய நம்பியை ஆசிரித்து அவரை ஆச்சாரியனாக கொள்வாய். இதை ராமானுஜரிடம் கூறுவாயாக. காஞ்சியில் இருக்கிறவா பெரிய நம்பிகள் கிட்ட நாம் தரிசனத்துக்கு தலைவரால் ராமானுஜர் வரணும், அவரை நீங்கள் தான் போய் அழைச்சிட்டு வரணும்னு சொல்றார். பெரிய நம்பிகளும் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்புற. ராமானுஜரும் பெரிய நம்பிகள் கிட்ட போக காஞ்சியிலிருந்து கிளம்புற. ரெண்டு பேரும் மதுராந்தரத்துல சந்திச்சுக்கிறா. அப்போ சொல்கிறது ரட்சிக்க வேண்டும். கால்களில் சென்று பண்ணலாமே. உண்மை முடிகிற நேரத்திற்கு கூட உத்தரவாதம் இல்லாத இந்த சௌகரியம் இருக்கும்போது துணை பண்ணிட வேண்டும். அப்புறம் ராமானுஜர் பெரிய நம்பிகளிடம் ரகசியார்த்தங்கள் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் கற்றுக்கிறார். ஒரு முறை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ராமானுஜரிடம் ரொம்ப பசியா இருக்குதுன்னு கேட்டார். இளையாழ்வாரும் அவரோட மனைவி கிட்ட உணவு கேட்டார். அவரோட மனைவி கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லிட்டார். அப்புறம் போய் பார்த்தா நிறைய பிரசாதம் இருந்தது. அவருடைய மனைவி அவ உறவுக்காலாக்காக அதை வச்சிருந்தார். அதனாலதான் இல்லைன்னு சொல்லிட்டார். ராமானுஜருக்கு கோபம் வந்தது. ஏற்கனவே அவருடைய மனைவி 2 முறை இந்த மாதிரி பாகவத அவச்சாரப்பட்டதால் அவர் உடனே நீ உன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போ என்று தனதானியங்களை கொடுத்து அனுப்பி வச்சுட்டார். பெருமாளுடைய கிருபை. ராமானுஜர் நான் சம்பிரதாயத்துக்கு தலைவராய் வரணும்னு இப்படி நடந்தது. அப்போ அடியனுக்கு சந்நியாசம் தந்துட வேண்டும். சுகந்த காஷாயங்களை நீ தரித்து கொடுத்திட்டு உன்னுடைய திருநாமம் ராமானுஜமுனியாக விளங்கட்டும். இப்பொழுது ஜே ஸ்வஸ்திகா நித்திய சமிருத்தி நடன பள்ளியிலிருந்து நடனமாட வருகிறார். ஒரு கரகோஷம் கொடுக்கலாமே ப்ளீஸ்.
இதே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் லாஸ்ட்டில் தான் சொல்லணும். ஆனால் இப்போ முன்னாடியே சொல்லிடுறோம். ஏன்னா எல்லாரும் ப்ரைஸ் வாங்கிட்டோன்னா குழந்தைங்களை போட்டிங்க கனவிடுவீங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் முன்னாடியே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் முன்னாடியே சொல்லிடுறோம். இந்த கலியுகரம் குரூப் ஆரம்பிச்சதுலேருந்து உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு நல்லாவே இருக்குது. இதுதான் உண்மை. அத்தனை பேரும் பேரண்ட்ஸ், அந்த குழந்தைகள் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் இந்த ஊருக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கோம். ரொம்ப அருமையான சப்போர்ட். குழந்தைங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து
ஆசையாக வந்து இது மாதிரி ட்ராமாவில் கலந்துட்டு காம்படிஷனில் கலந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி. அவளுக்கு பலத்த கரகோஷம் கொடுக்கணும். இருந்தாங்க இந்த கோர்ஸை சேர்ந்தவங்களுக்கும் காம்படிஷனில் சேர்ந்தவங்களுக்கும் கலியும் கடும் குரூப் உதவியாக இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கலியும் கடும் ஸ்ரீவத்சவம் சங்கம் அந்த குரூப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இனிமேல் நடக்க போற நாடகங்களுக்கும் காம்படிஷனுக்கும் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ் மரியம் என்ற கோர்ஸ்ல எல்லாரையும் சேர்த்து, குழந்தைங்களை எல்லாரையும் சேர்த்து பயன் பெறுமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கல்யாண மண்டபம், ராகவேந்திரா கல்யாண மண்டபம் முடித்த அந்த மேனேஜர் சாருக்கும், மேப்ஸ் இந்தியா மாமாக்கும், ஐஸ்வர்யா, இது மாதிரி அத்தனை பேருக்கும் எங்க கலியுகம் ஸ்ரீவத்சவ சத்சங்கம் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கொஞ்சம் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டு, ஒரு 1/2 hour to 40 minutes. எங்க எல்லாரையும் மன்னிக்குமாறு உங்களை மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து சமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. இப்ப பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். மாமி, இந்த டிராமா நடக்கிறதுக்கும் காம்படிஷன் நடக்கிறதுக்கும் ஃப்ரீயா இடம் கொடுத்த விஜயா நர்சரி ஸ்கூல் நடத்துற மாமி பேர் என்னன்னு தெரியல அடியனுக்கு. அந்த மாமிக்கு அடியன் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மாமி ப்ளீஸ். ரொம்ப கைண்டு. அந்த மாமி வந்து எதுவுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நாங்கள் அவங்களுக்கு நிறையா பண்ணியிருக்கோம். அந்த மாமி எங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் இவ்வளோ குழந்தைங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னா அதுக்கு காரணம் இந்த மாமி அவள் கொடுத்த இடம் தான். அந்த விஜய நர்சரியில தான் எல்லாமே நடக்கிறது. அந்த மாமிக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கணும். தேர்ட் பிரைஸ் வந்திருக்கீங்க மது கிருஷ்ணன். ஸ்ரீ வரமங்கை செகண்ட் பிரைஸ். ஸ்ரீ வரமங்கையா, கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமே ப்ளீஸ். Sri Hari, first prize, fancy dress competition. Madhu Krishnan, third prize. Madhu Krishnan வந்திருக்கியாமா? இப்ப fancy dress competition, 3rd to 6th standard. Sri Rangalakshmi, first prize. ஸ்ரீ ரங்கலட்சுமி வந்திருக்கேமா? இப்ப டிராயிங் காம்படிஷன் 3rd to 6th standard. சௌஜன்யன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். Seventh to 9th standard. ஹிரண்மயி ஃபர்ஸ்ட் பிரைஸ். டிராயிங் காம்படிஷன்ல ஹிரண்மயி ஃபர்ஸ்ட் பிரைஸ். வந்திருக்கியாமா? Srivatsan second prize. Anusha third prize. Hiranmay please. K. Srivatsan second prize. Anusha third prize. காலேஜ்ல இருந்து ஒரு குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா. பி ஹரிணி ஃபர்ஸ்ட் பிரைஸ்.
அண்ணாதாஸ் காலேஜ்ல படிக்கிறாங்க அந்த குழந்தை. ஃபர்ஸ்ட் இயர். கொஞ்சம் நல்லா கை தட்டலாமே ப்ளீஸ். சிங்கிங் காம்படிஷன் எல்கேஜி டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்ரீஹரி ஃபர்ஸ்ட் பிரைஸ். கேபி ராகவ சிம்மா செகண்ட் பிரைஸ். ஸ்ரீ ஹரிஷ்ணவ் தேர்ட் பிரைஸ். Third to sixth standard. Yakshita first prize. Singing competition. Yakshita first prize. R. Danya second prize. Janani third prize. இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட் திரும்பியும் சிங்கிங் காம்படிஷன். காயத்ரி ஃபர்ஸ்ட் பிரைஸ். காயத்ரி. அக்ஷயா செகண்ட் பிரைஸ். இப்ப ஸ்பீச் காம்படிஷன் நடத்தினோம். அதுல எல்கேஜி டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் சாரதா ஃபர்ஸ்ட் பிரைஸ். கொஞ்சம் பலத்த கரகோஷம் ப்ளீஸ். ஸ்ரீஹரி செகண்ட் பிரைஸ். பேசாம ஸ்ரீஹரி இங்க நிக்க சொல்லலாம் நினைக்கிறேன். மகதி தேர்ட் பிரைஸ். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் இவ்வளவு ஹிஸ்டரி ஆஃப் ராமானுஜால வந்து கலந்து பிரைஸ் வாங்குறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப தேர்ட் டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்ரீ ரங்கலட்சுமி ஃபர்ஸ்ட் பிரைஸ். பார்கவி செகண்ட் பிரைஸ். ஸ்ரீச்சரன். தன்யாஸ்ரீ தேர்ட் பிரைஸ். இப்ப 6th to 12th ஸ்டாண்டர்ட் சௌமியா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஸ்பீச் காம்படிஷன்ல. மகதி செகண்ட் பிரைஸ். இப்ப அகைன் காலேஜ் ஸ்டூடெண்ட் அக்ஷயா ஃபர்ஸ்ட் பிரைஸ். அக்ஷயா கலரிங் காம்படிஷன் நடத்தினோம். அத கதாம்பரி ஃபர்ஸ்ட் பிரைஸ். சகஸ்ரா செகண்ட் பிரைஸ். சகஸ்ரா. ஸ்ரத்தா தேர்ட் பிரைஸ். ஸ்ரத்தா தேர்ட் பிரைஸ் கலரிங் காம்படிஷன். சாரி சாரதா. ரித்விக் ஃபோர்த் பிரைஸ் கலரிங் காம்படிஷன்ல. ரித்விக். அனகா ஃபிஃப்த் பிரைஸ். அரிய தங்க பொண்ணுதா அனகா தங்க பொண்ணுதா. அனகா. கலரிங் காம்படிஷன் எம்பெருமானார் வரல வரம். இப்ப டிராமா நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீஹரி PR ஸ்ரீஹரி. டிராமால ராகவ சிம்ஹா, அனன்யாஸ்ரீ, வர்ஷினி, हिंदू चंचल गोप्ता,
இப்ப டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஜனனி ஸ்ரீ. ஜனனி ஸ்ரீ ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் KS ஸ்ரீநிதி. தேர்ட் பிரைஸ் விஷாகா. பாருங்க எவ்வளவு பெரிய குழந்தை பாருங்க. வாமா சொல்லுங்க நல்லா ப்ளீஸ். அடுத்தது குழந்தைங்களா நம்ம ஜெனரேஷன் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த குழந்தைங்கலாம் வந்து அவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க எல்லாமே. ரியலா சொல்றேன், அதான் சொல்றேன், திருப்பி உங்க பேரண்ட்ஸ்க்கு தான் பெரிய 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 பாராட்டுகள் பேரண்ட்ஸ்க்கு தான். அந்த குழந்தைங்க எல்லாம் உட்கார வச்சு பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. எஸ்ஏ ரேட்டிங் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இரண்மணி. செகண்ட் பிரைஸ் ஸ்ரீவத்சன். தேர்ட் பிரைஸ் தன்யா. ஹிஸ்டரி ஆஃப் ராமானுஜால குவிஸ் காம்படிஷன் நடத்தினோம். ஸ்ரத்தா வந்திருக்கியாமா? அனுஸ்ரீ வந்திருக்கியாமா? ஸ்ரீவித்யா, KS ஸ்ரீநிதி, குவிஸ் காம்படிஷன் பலத்த கரகோஷம் கொடுங்க ப்ளீஸ். அத்துலன் வந்திருக்கியா கண்ணா? அர்ஜுன் ஸ்ரீதர், சாரதா, இவ இந்த வீடியோ கால்ல வரும்போது அழகா முகத்தை அழகா காமிப்பா சாரதா. அவ்வளவு அழகா இருக்கும் பாக்கிறதுக்கே. அவளை மாமி ஆன்லைன் வந்துட்ட மாமி அப்படின்னு. விஷாகா வந்திருக்கியா மச்சலம்? அபியாஸ்ரீ, ஆர் தன்யா, காயத்ரி, ஸ்ரீஹரி, கண்ணன் இங்கே நின்று, ஹரிதா, அர்ச்சிதா, அர்ச்சிதா பிரசன்னா, சுந்தரவர்தன், பராசரன், பராசரனுடைய சித்தியா சஷாந்த், பிரகலாதவர்தன், அகைன் பிரகலாதவர்தனுடைய சித்தி வந்திருக்கா. பிரகலாதவர்தன் வரல. சாத்விக்,
அபியுக் வந்திருக்கா கண்ணா? உப்பிலி கண்ணா வந்திருக்கீங்களா? ஸ்ரீ சைலேஷ், வேதவல்லி, K.S. Srivatsan and Akshaya. Kuslama. ரெசிடேஷன் காம்படிஷன் நடத்தினோம். அதுல இந்த குழந்தைங்களாம் பிரைஸ் வாங்கியிருக்கு. சசிகலா, ஜனனி வந்திருக்கா கண்ணா? அர்ச்சிதா பிரசன்னா, பராசரன், அகைன் பராசரன் சித்தி, ஸ்ரீநாத், வேதவல்லி, பிரகலாதவர்தன், வேதவல்லி, KKS விஷாகா, பிரகலாதவர்தன், அனுஸ்ரீ வந்திருக்கேம்மா? வரமங்கை, வரமங்கை வந்திருக்கியா? கொஞ்சம் கை தட்டுங்க ப்ளீஸ். ஸ்ரீ யோகேஸ்வர் குவிஸ் காம்படிஷன்ல ஸ்ரீவத்சன் இருக்கியா மகனா? ரெசிடேஷன்ல ஸ்ரீவத்சன் இருக்கியா? ரெசிடேஷன் திவ்ய பிரபந்தம். இப்ப 2 வார்த்தை மாமி பேசுவோம். அதே மாதிரி உங்க கமெண்ட்ஸ் ஒரு 2 நிமிஷம். இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்க, கலியுகடும் ஸ்ரீவத்சவ சத்சங்கத்துல நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. தயவு செய்து உங்களுடைய கமெண்ட்ஸ் யாரா ஒரு 2 பேராவது வந்து இங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நாங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டா கூட நாங்க திருப்பிப்போம் ஃபியூச்சர்ல. ப்ளீஸ் ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது தயவு செய்து கொஞ்சம் ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது வந்து கொஞ்சம் பேசணும்னு கேட்கிறோம் ப்ளீஸ். நீங்க கமெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் கலியுகடும் ஆர்கனைசர் வித்யா பேசுவாங்க.
ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக. இந்த கலியும் தினம் ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் பண்ண எல்லா ப்ரோக்ராமுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இது வந்து பசங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நல்ல டைவர்ஷன், செல் பார்க்கறது குறையிறது, நிறைய நல்ல விஷயங்கள் பசங்க சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிறா. இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுற ஜெயஸ்ரீ மாமிக்கும் அந்த மாமாக்கும் எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கா. ப்ளஸ் தேங்க்ஸும் சொல்லணும். இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பசங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க அவள் 2 பேருக்கும் எங்கேருமா நிறைய உடல் ஆரோக்கியத்தையும் தெம்பையும் கொடுக்கும். எதுவும் கமெண்ட் நம்ம நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு தேதிக்கு நம்ம பார்த்துருந்தோம்னா ஸ்ரீ வைஷ்ணவம் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற நிலைமை தான் வேணாம் தெரியுது. எங்கே பார்த்தாலும் இங்கே எப்படி பண்ணிட்டா அவள் அப்படி பண்ணிட்டான்னு. அப்படி இருக்கும்போது நம்ம ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்போ வரக்கூடிய குழந்தைகளை நல்லபடியாக ஸ்ரீ வைஷ்ணவத்தை நம்ம திரும்ப இழுத்துட்டோம் அப்படின்னா பல விஷயங்கள் நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக இவா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், இந்த சத்தங்கத்துக்கு இந்த சத்தான விஷயங்களை இன்னும் ஈடுபடுத்தி இன்னும் நிறைய விஷயங்களில் குழந்தைங்க ஈடுபடுத்தணும்னு பிரார்த்திச்சுவேன். ஸ்ரீமதி ராமானுஜன். இது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், இந்த மாதிரி ராமானுஜரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துருக்கு. அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஓனான இது ட்ராமா இதெல்லாம் வந்து அவங்களோட ஓனர்ஷிப்ஸை வச்சு அவங்களோட திறமை அதுலேருந்து இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. என் வேலக்கோட்டையிலேருந்து வரேன். கர்நாடக திவ்யதேசம். சுவாமி ஏதாவது குறையில்லா சொல்லியிருந்தேன். குறையில்லை ஓடிதான் பேசுகிறதெல்லாம் திறமையின்வர்களாக வேண்டியபடியாக இங்கே இந்த மாதிரி குழந்தைகளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சம்பிரதாயமாக ஒரு சம்ஸ்காரமாக எல்லாருக்கும் வர வேண்டியது இருக்கக்கூடிய ஒரு நோக்கத்தால் சுவாமியுடைய பாரிய 2 பேரும் நடத்துறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இதில் குறை சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை. அடியங்களுடைய எந்த அளவுக்கு இதில் ஈடுபாடு பண்ணியிருக்கோமோ இல்லையோ அதுதான் குறையே தவிர இதில் குறை சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சம்ஸ்காரமாக இந்த மாதிரி சம்பிரதாயமாக அடிக்கடி வளர்க்கலாம். அதுக்காக தான் அவ்வளோ தூரம் இருந்தாலும் கூட அடியங்களையும் இதை சேர்த்து கொண்டதுக்கு ஒரு கிருத்தஜீதா புறப்போனா அடியங்க வந்து பாரதாசியுடைய திருவடி வடிவாக்கில் இந்த மாதிரி ஒரு காரியக்கிரமத்தில் பங்கு பெறதுக்கு அடியங்களை தான் பாக்கியம் சொல்லி இங்கே வந்தவொடனே எனக்கு அதை குறிச்சது. அதுக்கு அவகாசம் கொடுத்தா இந்த சுவாமிகளுக்கும் இதுக்கு சேர்ந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இங்கே வந்து எல்லா குழந்தைகளும் யார் இந்த ப்ரைஸே வந்து பிறந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அடியேன்னு நினைக்கிறேன். எந்த குழந்தையும் பழையே இல்லை. எல்லா குழந்தைகளும் அச்சரியமாக பண்ணான். நான் அடியேன் வந்தோட ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன். இங்கே வந்தோடனே குழந்தைகள்லாம் ஒரு நாடகம் பண்ணிட்டு இருந்தான். நான் அந்த பசங்களையும் அந்த வேஷம் அது போஷணங்களை சாப்பிட்டு கொண்டது பார்த்து அவன் எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடாக பண்ணியிருக்கான்ன்றது அடியனை கொஞ்சம் தியானத்துக்கு கொஞ்சம் லேட்டாகி போட்டேன்ட்டு அடியனை கொஞ்சம் மனசுலாக இருந்தாலும் கூட ப்ரைஸு வரலன்றது யாரும் வருத்தப்பட விஷயம் இல்லை. இது இந்த இடத்துல வந்து பண்ணதே அது ப்ரைஸ், அது பகுமானமானது பகவானுக்கு பகுமானமாக சமர்ப்பிச்சது. இந்த பசங்களெல்லாம் பண்ணதே பார்த்த சாரத்தியாக இருக்கும் எம்பெருமானாக இருக்கும் பகுமானமாக பசங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. அதனால் பழங்குறாங்கிறது பகுமானம் இருக்காங்க கூட அதை பண்ணது பெரிய பகுமானம் தான். அதை விட பெரிய பகுமானம் இல்லைன்னு சொல்லி பார்த்து எம்பெருமான கோடிகளில் நம்ம பார்த்துட்டு மேலும் இந்த மாதிரி நடந்த அரியங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னு சொல்லி பிரார்த்தித்து நான் விடைபெறுகிறேன். இதில் எல்லாருக்கும் முக்கியமாக வீட்டில் தாயார் தகப்பனார் தான் ரொம்ப விசேஷமாக இதுக்கு அவங்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த சம்பிரதாயத்தை வளர்க்கறதுக்கு ரொம்ப ஈடுபாடு பட்டிருக்கான். அதுலேயும் தாயார் மாற்றல் தான் அடியே அந்த அனுபவம் உண்டு. அடியே நான் ஒன்றும் பண்ணலை. குழந்தையோடைய தாயார் தான் எல்லாம் பண்ணேன். நான் ஒரு சின்னதாக ஒன்றாத இது மாதிரி. ஆனால் பெரும்பாலும் இங்கே தாயார் மாற்றல் தான் பண்ணியிருக்கான்ட்டு அடியோடைய பாவனை. தகப்பனார் ஒன்றும் பண்ணலைன்னு இல்லை.
இது விஷயம் எனக்கு அடியாடி அனுபவத்தை தெரிவிச்சுக்கிறதே தவிர ஒன்றும் இல்லை. கடியன்கடன் கண்ணுக்குழமை பூதங்கள் மண்மை வழியே கொண்டு மாடி எங்களுடன் கொண்டானவே அந்த காத்துக்கு எந்த திருவடியும் ரொம்ப தேங்க்யூ ஃபார் தி ஆர்கனைசர்ஸ் அண்ட் கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காம்படிஷனில் கலந்து நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஈடுபாடு வரணும்னு காத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் நமஸ்காரம். என்னோட டாக்டர் ஃபஸ்ட் டைம் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். ஸோ ஆர்கனைஸ் நல்லா பண்ணியிருக்கா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும். அந்த குழந்தைகள் வந்து நம்மளோட கலாச்சாரம், அதுக்கப்புறம் நம்மளோட சம்பிரதாயங்கள் அதில் வந்து இன்னும் ஈடுபாடு வேணும். இந்த மாதிரி காம்படிஷனில் கலந்துக்கிறப்ப அவங்களுக்கு அதில் வந்து ஒரு ஆர்வம் வரும். ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் என்னோட நன்றி. ப்ரைஸ் வின்னர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட விஷஸ். தேங்க்யூ. இந்த டிராமாவில் நடித்த குழந்தை இந்த கலியுகத்தை பற்றி பேச போகிறேன்னா அவரோட ஒரு மனதை கரகோஷம் கொடுங்க ப்ளீஸ். அவன் ஆசைப்பட்டு பேசுகிறேன்றான். நான் வந்து கலியுகடன் கிளாஸ் சேர போகிறேன். எனக்கு 7 மணிக்கு சண்டை கிளாஸ் இருக்குங்கிறதுனால சேர முடியல. சாட்டர்டே வந்து மாமி இந்த ராத்திரி 9 மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சிருக்கேன். அது நான் சேர போகிறேன். எனக்கு ஜெயிச்சு போடுற ட்ராமா ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கேன். பட்டர் பற்றியும் இப்போ நிறையா தெரிஞ்சுருக்கேன். கஞ்சியை பற்றியும் நிறையா தெரிஞ்சுருக்கேன். அதனால இந்த பட்டர் பற்றி உபதேச ரத்தின மாலையில் வரதெல்லாம் நல்லா புரியுது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ். பேரண்ட்ஸ்க்கு, பசங்களுக்கு ஒரு ட்ராமா பண்ணணும், ஒரு காம்படிஷன் வைக்கணும், எதாக இருந்தாலும் பசங்க வந்தால் தான் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி அனுப்பினதுனால தான் இவ்வளோ பண்ண முடியுது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பசங்களும் பொறுமையாக எவ்வளோ வேலை இருந்தாலும் ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ட்ராமாக்காக வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் இதில் சேரணும். இந்த குரூப்பில் வந்து இந்த கோர்ஸ் எடுக்கிறேன் ஸ்ரீ வைஷ்ணவ மாதிரி ஒன்று நிறைய பேர் சேரணும். அந்த மாதிரி இந்த காம்படிஷனும் வருஷம் நடத்தலான்னு இருக்கோம். ராமானுஜத்தை வந்து பகுதி 1 தான் எடுத்துட்டோம். அவர் பூரா சரித்திரத்தை வந்து வருஷம் பகுதிகளாக எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இயர் காம்படிஷனில் இன்னும் நிறைய பேர் சேரணும். நெக்ஸ்ட் இயர் காம்படிஷனில் இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கெல்லாம் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.